மேலே 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 ஆம்பளைக்கும் மேலே கும்பளைக்கும் மேலேங்கிற மாதிரி வந்து கண்முகாங்கிற மாதிரி எப்பொழுது பார்த்தாலும் வந்து நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஓட்டம் அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக இருக்குது. அட் த சேம் டைம் இந்த அவசரத்தினால தான் என்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான நல்ல தருணங்களை என்ஜாய் பண்ணுறதை மிஸ் பண்ணி நல்ல விஷயங்களை பலவிதமான விஷயங்களை நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் யோசிச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல கரெக்டாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் இந்த விஷயத்த நான் யோசிச்சு செஞ்சுருந்தேன்னா இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் வர தேவையில்லை. எல்லா விதமான விஷயத்திலையும் நான் கொஞ்சம் ஸ்லோ லிவிங்கா என்ன நான் கொஞ்சம் அப்படியே வந்து நிதானமாக வந்து எல்லா விதமான விஷயத்தையும் நான் யோசிச்சிருந்தேன்னா இப்படி பலவிதமான சிக்கல்களுக்குள்ள நான் மாட்டிக்க தேவையே இல்லையே அப்படின்னு நான் யோசிக்கும் போது அப்கோர்ஸ் எஸ் கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சாலும் கூட அதை நம்மளால ஃபாலோ பண்ண முடியல. திரும்பி திரும்பி நான் ஓடுற மாதிரி தான் இருக்கு. ஐ டோன்ட் நோ வாய் am I ரன்னிங். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் அதை பற்றியான அவேர்னஸ் அப்படிங்கிறது எனக்கு வந்தாலும் கூட நான் ஏன் வந்து என்னுடைய ஓட்டத்தை வந்து நிறுத்தலை, அந்த விஷயத்தை ஏன் என்னால் அவாய்ட் பண்ண முடியல, ஐ டோன்ட் நோ வாய். அதை பற்றி தான் நீங்கள் நம்ம சைக்கலாஜிக்கலாக பார்க்குறோம். பார்த்துருமா? ராஜா வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். ஐ எம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிஸ்ட். Why do I rush for everything? எல்லா விதமான விஷயங்களுக்காகவும் நான் ஏன் ஓடுறேன்? ரெண்டாவது, எல்லா விதமான விஷயங்களையும் நான் ஏன் அவசரப்படுத்திக்கிட்டே இருக்கேன்? என் கூட இருக்கவங்களையும் நான் அவசரப்படுத்த ஆரம்பிச்சிடுறேன். இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய மோட்டிவேஷன் மாதிரியும் நான் ரொம்ப அப்படியே பயங்கரமாக அப்சஸ்டாக இருக்க மாதிரியும் என்ன இது ஒரு பில்லியனர் மைண்ட் செட்டுப்பா உனக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வெளியில் காட்டிக்கிறேன். பட் எனக்குள்ளே வந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒரு எம்டினஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. எம்டினஸ்ங்கிறது ஃபீல் ஆகுது. இந்த ஸ்பீடுங்கிறது எங்கே போய் நம்மளை முட்டுமோ, ஏன்னா ஒரு ஸ்பீடு பிரேக் இல்லாத ஒரு வண்டி மாதிரி வந்து போக வேண்டியது இருக்குது. இதில் எங்கே போய் முட்டுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்குது. என்னோட பிரச்சனையே என்னோட ஸ்பீடு தான் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாய் யூ ரஷ்? எஸ், ஃபார் த இமீடியட் கிராட்டிஃபிகேஷன். இது பொதுவாக வந்து எல்லாத்துக்கும் சொல்கிறது தானே, இமீடியட் கிராட்டிஃபிகேஷன் எல்லாரும் சொல்லுவாங்களா, அதாவது ஒரு விஷயத்த உடனே போய் அடைஞ்சிடணும், அந்த ரிசல்ட் மேலே வந்து பயங்கர அப்சஸ்டாக இருக்கிறது. எப்படியாவது அடைஞ்சிட்டா பரவாயில்லையே இல்லையா? எல்லாத்துக்கும் ரிசல்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது தானப்பா செய்யும். அதெல்லாம் கரெக்டு தானே அப்படின்னா we need to understand one thing. எல்லாரும் வந்து நம்மை போல் அவசரப்படுவது இல்லை இல்லையா? எல்லாரும் அந்த பிரச்சனையை பார்க்குறாங்க, கொஞ்சம் உட்காடுறாங்க, யோசிக்கிறாங்க, நிதானமாக இதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அந்த ஸ்டெப்பினுடைய ப்ராசஸை அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து 1 by 1 எடுக்க அந்த பிரச்சனைகள்லாம் மாறுறதை அவங்களால பார்க்க முடியுது. பட் அந்த அளவுக்கான பேஷன்ஸ் அப்படிங்கிறது அவர்களிடம் இருக்கிறது. அது ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் அந்த ஸ்லோ ப்ராசஸை வந்து அவங்க செய்யறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் என்னால் வந்து அந்த ஸ்லோ ப்ராசஸ் செய்யறதுக்கு ரெடியாக இல்லை. எனக்குள்ள ஒரு பயம் வருது, எனக்குள்ள ஒரு பதட்டம் வருது. ஒருவேளை இது வந்து சரியாக போகலான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போதே வேற ஒரு ப்ராசஸ் வந்து நான் செய்ய ஆரம்பிக்கிறேன், இன்னொரு ப்ராசஸ் செய்ய ஆரம்பிக்கிறேன். பிளான் ஏ ஆர் பிளான் பி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எனக்கு பிளான் இசட் வரைக்கும் இருக்க ஆரம்பிக்குது. நான் ஏன் இதுக்கு இவ்வளவு அவசரப்படுறேன், இவ்வளவு விஷயங்கள் இது பண்ணுறேங்கிறத என்னால் யாரிடமும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்போது மற்றவங்க வந்து அந்த கிராட்டிஃபிகேஷனை விரும்புறத விட எனக்குள்ள வந்து இந்த இமிடியட் கிராட்டிஃபிகேஷன், ஒரு விஷயம் செஞ்சால் உடனே அது நடந்துடணும், நாளைக்கு காலையில் எல்லாம் மாறிட்ட பரவாயில்லையே அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் நமக்கு நடக்க போகிறதே கிடையாது. நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு பிளான், அந்த மாதிரியான ஒரு மாற்றம்ங்கிறது நம்ம லைஃப்பில் வரவே வராது. we need to understand. அப்போ எப்படி மற்றவங்களுக்குலாம் நடக்க ஆரம்பிக்குது? ஒரே படத்தில் வந்து ஹிட் ஆகுறாங்க, ஒரே இதில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்க பல நாட்கள் உழைச்சிருப்பாங்க. we need to understand. அதாவது இப்போ நம்மளோட வீட்டில் வந்து தீப்பத்தினா டக்குன்னு எரிய மாட்டேங்குது. அவங்க வீட்டில் ஏன் தீப்பத்தினா எரியுது அப்படின்னு சொன்னால் பல நாள் உழைச்சி பல விதமான விஷயங்களை சேர்த்து வச்சிருக்கிறாங்க அவங்க. ஏன்னா அந்த பஞ்சுகளில் வந்து அப்படியே பயங்கரமாக அந்த பஞ்செல்லாம் எடுத்து அந்த ஸ்பான்ஸ் எல்லாம் எடுத்து சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அதனால தான் அது ஒரு சின்ன ஸ்பார்க் கிடைச்சோன்னா அது பயங்கரமாக இதாகிடும். நமக்கு ஸ்பார்க் கிடைச்சாலும் வராது. ஏன்? நம்மக்கிட்ட அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. அங்கே ஆல்ரெடி அந்த கண்டென்ட் இருக்குது, நம்ம பார்க்குறது இல்லை அது. ஸோ அப்படி அவங்க சேர்த்து வச்சிருக்கனால தான் ஒரு நாள் நைட்டில் அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது மாறுது. அந்த ஒரு நாள் நைட்டில் மாறுறதுக்கான காரணம் அவங்களுடைய பல நாள் உழைப்பு, அது வேற கதை. ஆனால் எனக்குள்ள வந்து நான் இப்படி வந்து பலவிதமான விஷயங்களை செய்கிறதுனால என்னைக்குமே நான் ஒரு அன்ப்ரொடக்டிவாக தான் வந்து மாறிக்கணும் ஒழிய நான் வந்து இது பண்ண முடியல. ஸோ அதனால இந்த உலகத்தில் வந்து உடனே வந்து உடனே வந்து இது பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கிறது இல்லை. ஸோ கிட்டத்தட்ட நான் இம்பாசிபிளான ஒரு விஷயத்தை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதனால தான் இந்த லூப்புக்குள்ள நான் மாட்டிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும்,
ஒரு விஷயத்த ஸ்லோவாக போய் ஒரு பிரச்சனைக்கு என்றைக்குமே 2 வழிகள் இருக்கும். நீட் அண்டர்ஸ்டாண்ட். என்றைக்குமே 2 வே இருக்கு. ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக போய் அந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சரி பண்ணுறதுங்கிறத பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து வெளில வர்றது ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனை நோக்கி போகிறதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது முக்கியமான ஒரு சொல்யூஷனுங்கிறது கோப்பிங் மெக்கானிசம், விச் மீன்ஸ் அதை ஜஸ்ட் கோப்பப் பண்ணுறதுக்காக இப்போ என்ன பண்ணுறது, அவ்வளோதான். இப்போதைக்கு என்ன பண்ணுறது, இப்போதைக்கு அந்த பிரச்சனையை தள்ளி வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறது. ஓகே, இது எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கடன்காரங்களை ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான். அந்த கடனை அடைக்கிறதுக்காக நான் இன்னொரு கடன் வாங்குறேன். இந்த நேரத்தில் இப்போதைக்கு இந்த வட்டியை கட்டணுங்கிறதுக்காக நான் ஒரு கடை வாங்குவேன். அப்புறம் அந்த வட்டியெல்லாம் சேர்ந்து அந்த வட்டியை கட்டுறதுக்காக இன்னொரு கடை. இப்படியே தான் நான் வந்து அகைன் அண்ட் அகைன் நான் மாட்டிக்கிறேன். ஒரு கோப்பிங் மெக்கானிசத்துக்காக நான் போய் வந்து ஒரு இடத்துல மாட்டுறது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிடுது. நான் வந்து வீட்டு வாடகை கட்ட முடியலன்னு சொல்லிட்டு நான் ஒரு சொந்த வீடு வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. சொந்த வீடு வாங்குற கான்செப்டே வேற. வீட்டு வாடகை கட்ட முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் சொந்த வீடு வாங்கினீங்கன்னா அது எப்போ எங்கே போய் நம்மளை நிற்க வைக்கும், நம்மள ஒரு மிகப்பெரிய ஒரு கடனில் நம்ம தள்ளிவிடும். நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன, நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எந்த லெவலில் இருக்கோம், அந்த விஷயங்களை எதையுமே புரியாமல் நான் மிகப்பெரிய ஒரு கடன் சுமை இருக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்துக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக வராது. சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், இதே அவசரம் அப்படிங்கிறது நமக்கு இருக்குன்னு வச்சுக்கலாமே. இந்த வேலையில் வந்து நான் ரொம்ப சென்சிட்டிவாக ஆரம்பிக்கிறேன், இந்த வேலையில் பயங்கரமான ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேங்கிற பேரில் நிறைய டயத்தை வந்து அங்கே தேவைப்படுறத விட கொடுத்த நேரத்தை விட அதிகமான நேரம் எடுத்துக்கிட்டு நிறைய சொல்யூஷனை கொண்டு வரேன்னு ஒரு பெரிய குழப்பத்தில் ஆழ்த்துறேன் நான். மற்றவங்களை யாரையும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, ரொம்ப அப்சஸ்டாக ரொம்ப டிஃபென்சிவாக நான் போக ஆரம்பிக்கிறேன்னு வைங்க. அப்போ அந்த வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பயங்கரமாக அப்படியே என்னோட அது எதுலையுமே சொல்யூஷன் கிடைக்காது. ஜஸ்ட் கோப்பிங் மெக்கானிசம் தான், எல்லாம் எனக்குள்ளே சேர்ந்துக்கிட்டே போகும். இப்போ யாருக்கும் நான் வேலை செய்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது பிடிக்காது. ஏன்னா நான் ரிசல்ட்டை கொடுக்கல, நான் ப்ரொடக்டிவாக இல்லை. இப்போ அவங்க என்னை ஃபயர் பண்ண தான் செய்வாங்க, இல்லை என்னை பெஞ்சில் தூக்கி போட்டுருவாங்க. நம்மள ஒரு பேக்கப் மாதிரி தான் வச்சுப்பாங்க. அப்புறம் இல்லை நம்மளை தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போடும்போது நான் வெளியில் வர்றேன், ஆனால் இஎம்ஐ இருக்குது வீட்டுக்காக நான் வாங்கி வச்ச இஎம்ஐ இருக்குது. இப்போ நான் கடைசியில் எங்கே நான் போய் நிற்பேன்? இதுதான் எல்லா விதமான வாழ்க்கையிலும் நடக்குது. அப்போ இந்த ரெண்டாவது சொல்யூஷனாக இருக்கிற ஒரு கோப்பிங் மெக்கானிசத்துக்காக இப்போதைக்கு இந்த பிரச்சனை வந்து எஸ்கேப் ஆகணுங்கிறதுக்காக நான் செய்யக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் பெரிய பெரிய பிரச்சனையில என்னை இழுத்து விடுகிறது. ஓகே, அப்போ திஸ் இஸ் வாட் நம்மளோட இன்டென்ஷன் எல்லாமே இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கணுங்கிறது இல்லை, இந்த பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகணுங்கிறதா மட்டும்தான் இருக்கு. இந்த பிரச்சனை எப்படியாவது என் வாழ்க்கையிலேருந்து போயிட்டா பரவாயில்ல, எப்படியாவது இங்கேருந்து நான் எங்கேயாவது எஸ்கேப் பண்ணால் பரவாயில்ல. அந்த எஸ்கேப் ஆகிறதுக்காக பல விதமான விஷயங்கள் செய்கிறேன். மென்டலி இந்த பிரச்சனைலேருந்து இப்போதைக்கு நான் எஸ்கேப் ஆகணுங்கிறதுக்காக, நான் என்னை டைவெர்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக பல விதமான அடிக்ஷனுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறேன். டைவர்ஷன் அப்படிங்கிறது போக ஆரம்பிக்கிறேன். அந்த டைவர்ஷனுங்கிறது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு ப்ரெஷரை கொடுக்க இந்த டைவர்ஷனை எனக்குள்ள ஒரு அடிக்ஷனாக மாற ஆரம்பிக்குது. அதில் போய் நான் நிறைய நேரம் சம்மந்தமே இல்லாமல் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். என்ன இப்போ திருப்பி அந்த பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ங்கிறது பெருகிட்டே போகுது. டைவர்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. டைவர்ஷன்னால நான் இழந்த எனர்ஜிஸ், அதில் கொடுக்குறேன் நான் எனர்ஜி, அதனால் அந்த எனர்ஜி நான் இழக்கிறேன். அதில் நான் டைம் கொடுக்குறேன், டைமை நான் இழக்கிறேன். சிலனா நான் மணியையும் அதில் கொடுக்குறேன், மணியை இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதையும் நான் இழக்கிறேன். அது இன்வெஸ்ட் இல்லை, அதை நான் போய் போடுறேன். அப்போ இதெல்லாம் இழந்ததுனால திருப்பி ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகுது. அதிலிருந்து நான் தப்பித்து பிழைத்து ஓட பார்க்கிறேன். ஸோ எஸ்கேப் ஃப்ரம் த கான்ஃப்ளிக்ட். அப்போ இந்த எஸ்கேப் ஆகிறதுங்கிற இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது என்றைக்கு நமக்கான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறது இல்லை. ஓகே, இது ஏன் நடக்குது? திஸ் இஸ் வாட் inability creates the anxiety. We need to understand one thing. என்னைக்குமே வாழ்க்கையில் நமக்கு ஒரு பிரச்சனை வருது, ஓகே, அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கான எபிலிட்டி என்கிட்ட இல்லைன்னு சொன்னால் அங்கேருந்து தான் இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனையும், இந்த எமோஷனல் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பிரச்சனைங்கிறது இந்த அளவுக்கு இருக்குது, என்னோட எபிலிட்டிங்கிறது இவ்வளோதான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த எபிலிட்டியை எப்படி நான் வளர்த்துட்டு நான் இந்த பிரச்சனைக்கு மேலே போயிட்டேன்னா அந்த பிரச்சனை வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஈஸியாக நான் அதை எல்லாத்தையும் இது பண்ணிடுவேன் இல்லையா? என்னுடைய ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கடன்கிறது இந்த அளவுக்கு இருக்குது, என்னுடைய சம்பளம்ங்கிறது இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ சம்பளத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது விஷயங்களை திறமை மூலமாக வந்து நான் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகிறேன்னா இந்த கடன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆமாவா? ஸோ இப்படி இல்லையா? ஒரு ரிலேஷன்ஷிப்னா அந்த ரிலேஷன்ஷிப்னோட எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது இந்த லெவலில் இருக்குது. என்னோட எபிலிட்டி இவ்வளவு தான் இருக்குது. ஃபினான்ஷியல் ஓரியன்டாக நான் சொல்லலை, மற்ற எக்ஸ்பெக்டேஷன்லாம். ஏன்னா நான் ஆல்ரெடி ப்ரீ ஆக்குபைடாக இருக்கிறேன், பல விதமான காம்ப்ளெக்ஸ் எனக்குள்ள இருக்குது. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸை நான் சரி பண்ணி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு மேலே நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணேன்னா அங்கே பிரச்சனைங்கிறது ஒன்றே இல்லாமல் போயிடும். சிம்பிள். த லேக் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் இட்ஸ் அ ப்ராப்ளம். அப்போ அது இல்லாமல் போயிடும். அப்போ என்னோட இன்னபிலிட்டி அப்படிங்கிறத நான் சரி பண்ணாமல் நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன்னா அதை அப்படியே தள்ளி போட்டு இந்த பிரச்சனையை வந்து நான்
என்னோட இன்னபிலிட்டியை வச்சுக்கிட்டே அந்த பிரச்சனையை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இன்னபிலிட்டியை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஆனால் என்னோட பிரச்சனையை நான் முடிக்கணும். இப்படி மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டில் போக போக நான் இந்த பிரச்சனை, அப்போ இந்த ரெண்டுத்துக்குமான கனெக்ஷன் எங்கேருந்து வருது, எது கடைசி எங்கே வந்து நிற்கும், என்னோட இன்னபிலிட்டியை நான் சரி பண்ண மாட்டேன், ஆனால் அந்த பிரச்சனையிலேருந்து நான் வந்து வெளில வரணும். அப்போ எஸ்கேப் ஃப்ரம் தட் ப்ராப்ளம். ஏன்னா எப்படி என்னோட இன்னபிலிட்டியை வந்து வச்சுக்கிட்டு ஓகே அதை நான் சரி பண்ணாமல் அது மூலமாக நான் யோசிக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு சரியான ஒரு ஐடியாவாக இருக்காது. நல்ல ஒரு ஐடியா யாரும் சொன்னாலும் என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியாது, ஏன்னா அந்த கெப்பாசிட்டி எனக்கு இல்லை பாருங்க. அப்போது திஸ் இன்னபிலிட்டி கிரியேட் தட் ஆன்சைட்டி ஓவர் திங்கிங் போகுது. ஓவர் திங்கிங் ஒரு அப்சஷனுக்குள்ளே போகுது. அப்சஷனா என்ன, ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிட்டா பரவாயில்லையே, அது வந்து திருப்பி நான் எஸ்கேப் ஆகிறதுக்கான வழியை காட்டுது. நான் எஸ்கேப் ஆகிறது மூலமாக இந்த உலகத்திலேருந்து எந்த விதமான பிரச்சனை வந்து நான் எஸ்கேப் ஆக முடியாது. ஆக்சுவலி ஏன், ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகும்போது அதே மாதிரி சிமிலராக இருக்க இன்னொரு பிரச்சனை உங்க கூட சேர்ந்துடும். எங்கே போனாலும் அதே மாதிரியான ஒரு பிரச்சனை நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டே இருப்பீங்க. எப்போ என்னோட இன்னபிலிட்டியை நான் வளர்த்துக்கிறேனோ அப்போ தான் இந்த பிரச்சனைங்கிறது என்னை விட்டு கம்ப்ளீட்டாக போகும். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு சூப்பரான ஒரு புக்கு, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃப்ரீடம். திங்க் ஜித்து எழுதின ஒரு புக்கு. ஓகே, ஸோ ராதாகிருஷ்ணன் அவர் நினைக்கிறேன், அவர் எழுதின ஒரு புக்கு, த கிரேட் ஃபிலாசபர் ஃப்ரம் இந்தியா. ஸோ சூப்பரான ஒரு புக்கு. அந்த ஒரு புக்கில் வந்து இதுதான், என்றைக்குமே இதுக்காக அது, அதுக்காக இது, இதுக்காக அதுன்னு செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான சிக்கல்களுக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறது அந்த புக்கினுடைய தீம். ஓகே, ஸோ த இன்னபிலிட்டி கிரியேட் திஸ் ஆன்சைட்டி, கிரியேட் திஸ் எஸ்கேப்பிங் பேட்டர்ன். இதுதான் என்ன ஓட வைக்குது. இந்த ஆன்சைட்டினால தான் நான் ஓட ஆரம்பிக்கிறேன். இதுதான் இதுலேருந்து நான் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நான் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்கிறது, ஐ நீட் டு டிஸ்கவர் மை லிமிட்டேஷன். இந்த லிமிட்டேஷனுங்கிறது ஏன் இப்படி இருக்குது, ஏன் என்னால் இது வந்து சரி பண்ண முடியல, ஏன் இந்த இன்னபிலிட்டிங்கிறது எனக்குள்ளே வந்தது. ஆக்சுவலி இன்னபிலிட்டி நான் சொல்கிறேன், அது என்ன, என்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் என்ன. இந்த ப்ராப்ளத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்னு மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க, அதில் கூடிய வேல்யூஸ்லாம் இருக்குல்ல, இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்லாம் சொல்கிறாங்கல்ல, அதில் என்னால் செய்ய முடியாத விஷயங்கள் என்ன, அதான் என்னோட இன்னபிலிட்டி. அந்த இன்னபிலிட்டியை நான் வந்து எப்படி சரி பண்ணுறது. அப்படியே சரி பண்ண இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய எபிலிட்டிங்கிறது போக போக இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு போட ஆரம்பிக்கும். அதை நம்மளால் பார்க்க முடியும். திஸ் இஸ் வாட் தி மெசேஜ் யூ கேன் டேக் ஃப்ரம் திஸ் கான்ஃப்ளிக்ட். அப்போ என்னோட இன்னபிலிட்டி என்ன, அதுதான் நான் யோசிக்க வேண்டியிருக்கு, அதை இது பண்ண வேண்டியிருக்கு. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுக்குள்ள. ஒருவேளை உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியலன்னா கம் ஃபார் த ஆன்லைன் செஷன். ஓகே, நம்மளுடைய ஆன்லைன் தெரப்பி, நம்மளோட தெரப்பிஸ்ட்லாம் இருக்காங்க ஆன்லைனில் கவுன்சிலிங் செஷன் கொடுக்கறதுக்காக. ஸோ பலவிதமான விஷயங்களை இதில் நீங்கள் வந்து அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி உங்களை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய விதமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் தனியாக இண்டிவிஜுவல் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் ஷையாக இருக்குது அப்படின்னா குரூப்போட நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு நம்மளுடைய குரூப் தெரப்பி இருக்குது, அதுவும் ஆன்லைனில் இருக்குது, தாராளமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப ஃப்ளெக்சிபிள் டயத்துலையும் வந்து சில நிறைய டைம்லாம் இருக்குது. அந்த டைம் ஸ்லாட்டில் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதில் கிட்டத்தட்ட 8 செஷன் இருக்கும். 8 செஷனில் இதை பற்றி பலவிதமான விஷயங்கள் உங்களை பற்றியும் உங்களோட எமோஷனல் காம்ப்ளெக்ஸ் பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க முடியாது. அதில் நிறைய விதமான டிஸ்கஷனும் இருக்கும். ஸோ தட் ப்ராக்டிக்கலாக ஒவ்வொருத்தவங்களும் வந்து இப்போ நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்க ஐடியாவை ஆல்ரெடி ஒருத்தவங்க செஞ்சுருப்பாங்க, அது சரியாக இருந்திருக்காது. ஸோ அது மாதிரி பலவிதமான விஷயங்களை நீங்கள் அந்த குரூப் தெரப்பியில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த 2 சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய அட்மின் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தாராளமாக நீங்கள் கேட்டு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு என்ன கதை, திஸ் இஸ் வாட் எவ்ரிதிங் கேரிஸ் த மெசேஜை நம்மளால் வந்து சரியாக கீப்பப் பண்ண முடியலன்னு சொன்னால் அகைன் அண்ட் அகைன் ஒரே கான்ஃப்ளிக்ட் இருக்கக்கூடிய லூப்புக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்போம். அகைன் அண்ட் அகைன் இந்த சர்வைவல் பேட்டிலுக்குள்ளேயே தான் போயிட்டு இருப்போம். தட் இஸ் வாட்